இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிசான் பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது? இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயில்லாம் வந்து தேவைப்படும்? இதுல வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து புடிக்கிறாங்க? எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து புடிக்கிறாங்க? இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லாஸ்ட்டா நம்ம அப்லோட் பண்ண நெறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த லோன் ஆப்ப ரிவ்யூ பண்ண சொல்லி நெறைய டைம் கமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு இதுல வந்து லோன் எடுக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இத பொறுத்தவரையிலும் வந்து வட்டி, ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ப பொறுத்தவரையிலும் ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். ஸோ ஃபுல்லா வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை லிங்க் வந்து குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸையும் லைவாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பர என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்டின்யூ குடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம் இது ஆதார் கார்ட், பான் கார்ட்ல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிட்டு, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு, சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து சப்மிட் குடுக்குறேன். இப்போ சப்மிட் குடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2,00,000 வரைக்கும் அதிகபட்சம் நீங்க இதுல வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும். இதுக்கு அதிகபட்சமான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 24 மாசம் வரைக்கும் மட்டும் தான் இதுல டைமிங் வந்து குடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட ஸ்டார்ட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 18% இருந்து இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லோன் ஆப்ப பொறுத்தவரையிலும் 100% வந்து டிஜிட்டல் ப்ராசஸ் தான். எந்த ஒரு பிசிக்கல் வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இது எதுவுமே வந்து இருக்காது. வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல இதில லோன் வந்து வாங்கிக்க முடியும். இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு டிஸ்பர்ஸ்மென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 ஹிட்டன் சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்னென்ன சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லோனோட ப்ராசஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில வந்து உங்களோட பான் கார்டு நம்பர என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பான் கார்டு நம்பர் மேல பிளேஸ்ட் ஆயிரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து இதில ஷோ ஆகும். இதில வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அத டிக் பண்ணி விட்டுட்டு புரோசீட் அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஷோ ஆகும். கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஜெண்டர செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல் ஆர் ஃபீமேல். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த். இது வந்து ஆதார் கார்ட், பான் கார்ட்ல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ். நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அத செலக்ட் பண்ணிட்டு, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த லோன வந்து என்ன பர்ப்பஸ்க்காக, என்ன காரணத்துக்காக இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில வந்து அதுக்கான ரீசன செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே 1,00,000 2,00,000 அப்படின்னு வந்து என்டர் பண்ணாதீங்க. கம்மியான அமௌண்ட்ட என்டர் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 30,000 மட்டும் தான் நான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி என்டர் பண்ணிட்டு, புரோசீட் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புரோசீட் குடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ வந்து என்டர் பண்ண சொல்லிப்பாங்க. இதில வந்து நீங்க கரண்ட்ல எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ, அந்த அட்ரஸ இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு, இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிக் பாக்ஸ்ல என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ் தான் என்னோட கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து இத வந்து டிக் பண்ண சொல்றாங்க. இத டிக் பண்ணி விட்டுட்டு புரோசீட் அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எம்ப்ளாய்மென்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இதில நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களோட நேச்சர் ஆஃப் வொர்க் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க வந்துட்டு உங்களோட ஆஃபீஸ்ல என்னவா இருக்கீங்க? உங்களோட டெஸ்டினேஷன் என்ன? நீங்க சூப்பர்வைசரா இல்ல வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவா இல்ல டீம் லீடரா அத மாரி இருக்கும்ல. ஸோ அந்த ஜாப்ப இதில என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க செல்ஃப் எம்ப்ளாயினா அதில நீங்க என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மந்த்லி இன்கம் அதிகபட்சமா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு மந்த்க்கு எவ்வளோ இன்கம் வருமோ அத என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆனுவலுக்கு கால்குலேட் பண்ணும்போது 3,00,000க்கு மேல இருக்கணும். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3,00,000க்கு மேல இருக்கிற மாதிரி இங்க ஃபில் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பேசிக் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் யூசிங் டிஜி லாகர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். அதை வந்து என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்ததும் உங்களோட ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. இந்த ரவுண்டுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஆதார் KYC கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. நம்மளோட செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ண அட்ரஸும் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் ரெண்டும் ஃபெச் ஆகி இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதில் வந்து எந்த அட்ரஸ் உங்களோட கரண்ட் அட்ரஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் செக் பண்ணி விட்டுட்டு ஸோ ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து எலிஜிபிள் இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 9,500 ரூபாய் வரைக்கும் தான் அப்ரூவல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான டைமிங் ரீபேமெண்ட் டைமிங்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த லோனுக்கு கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோன் பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாருங்க வெறும் 30 நாள் மட்டும்தான் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை விட பெட்டரான லோன் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவோ இருக்குது. நேவி இல்லை வந்துட்டு பேடிஎம், ஆக்சியோ இது மாதிரியான லோன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30 டேஸ் மட்டும்தான் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,500 ரூபா. பட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8,940 ரூபாய் மட்டும்தான் கிரெடிட்டட் ஆகும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்லாம் எங்கடா போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸில் வந்து போயிடும். என்னென்ன ஃபீஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 560 ரூபா பிடிக்கிறாங்க. இந்த 560 ரூபா உங்களோட லோன் பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 9,500 ரூபாயில் பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8,940 ரூபா மட்டும்தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நமக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மாதத்துக்கு வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 141 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பர்சன்டேஜ் தான் 18, நமக்கு வந்து கொடுக்குறது வந்து 1 மந்த்துக்கு தான். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 141 ரூபா. ஸோ ஒரு மாதத்துக்கான வட்டியை விட ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 4 மாதம் 5 மாதம் டைம் தராமல் வெறும் ஒரே மாதம் மட்டும்தான் வந்து டைமிங் வந்து தராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயிலை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இதே பேஜில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயே நம்ம பே பண்ணக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் நம்ம பே பண்ணிடுறோம். ஆனால் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்ற நிறைய வீடியோஸில் நிறைய பேர் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு தான் வந்து கொடுத்துருக்கானே தெரியல அப்படின்னு தான் சொல்லி நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுக்கு கொடுத்துருக்காங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட் 8,940 ரூபா. நம்ம ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வட்டியோட சேர்த்து வித் ப்ராசஸிங் ஃபீயோட சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 9,640 ரூபா நம்ம வந்து பே பண்ணிடுறோம். இது வந்து 30 நாளைக்கான வட்டி வித் ப்ராசஸிங் ஃபீ நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்லேயே கட்டி முடிச்சிருந்தோம். அப்போ என்னத்துக்குடா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்னு ஒன்று போட்டு வச்சிருக்கிறீங்க, இது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதை தான் நிறைய பேர் வந்து இது எதுக்கு தான் போட்டிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பே பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது வந்து யார் வந்து பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து நோட்ஸே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை வந்துட்டு ஆன் டைமில் அவங்க சொல்லக்கூடிய 10 மார்ச் 2024 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நான் வந்து இந்த லோனை எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்ச் 2024 நான் மொத்த அமௌண்ட்டையும் பே பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2026 போட்டிருக்கான். 2026 நான் எதுக்கடா பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை ஆன் டைமில் அவங்க சொல்கிற அந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% வைவ்ட் ஆன் த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் இந்த பேமெண்ட்டை கரெக்டான ஆன் டைமில் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் வந்து பே பண்ண தேவையே கிடையாது. இது வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் லேட்டாக பேமெண்ட் வந்து பண்ணும்போது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று பிடிப்பாங்களா, இந்த சார்ஜஸை தான் 2 வருஷம் கழிச்சு 475 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே இதில் இந்த டேட்டை வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் வந்து போட்டுருவாங்க. இப்போ 2024 பே பண்ணக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2026. இதே இது நீங்கள் வந்துட்டு 2023 எடுத்துட்டீங்கன்னா இது 2025 அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பே பண்ணணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை மட்டும் நம்ம ஆன் டைமில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஸ்கவுண்ட்டில் வந்து போயிடும். 100% வைவ்ட் ஆன் த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். இது வந்து சும்மா கண் தொடப்பி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோன் அமௌண்ட்டை எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு கிரெடிட் பண்ணணுமோ அந்த பேங்கோட IFSC கோடு, அதோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க.
அடுத்தது அந்த பேங்க் அக்கவுண்டோட நேம் யார் பேரில் இருக்குதோ அவங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் வந்து சேவிங் அக்கவுண்டா, கரண்ட் அக்கவுண்டா, இல்லை ஓவர் டிராஃப்டா, இல்லை அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் டீடைல் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்செப்ட் ஆஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வந்து சக்ஸஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதுக்குள்ளே நீங்கள் ஆன் டைமில் இந்த லோன் அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் வந்து அஃபெக்டட் ஆகாது. அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டையே நீங்கள் பெனால்ட்டி போட்டோ இல்லை லேட் பேமெண்ட்டில் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிசான் லோனை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற லோன் ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த் 4 மந்த் 6 மந்த்னு டைமிங் கொடுப்பாங்க. பட் இந்த லோன் ஆப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 30 நாள் டைமிங், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 நாள்லாம் டைமிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 15 நாள் டைமிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் லோனை வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஒரு லோன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 மந்த் 3 மந்த் 6 மந்த் 4 மந்த் அப்படின்னு டைமிங் கொடுக்குற லோனில் எடுங்க. இது மாதிரி 30 நாளைக்கு நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி தான் வந்து அதிகம். இதில் ப்ராசஸிங் ஃபீயை வந்துட்டு எப்போவுமே வட்டியாகவே கன்சிடர் பண்ணுங்கள். ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே நம்மளை பொறுத்தவரையிலும் வட்டி தான். நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட்டை தவிர நம்ம பே பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா எல்லா அமௌண்ட்டுமே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பெர் மந்த்துக்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 700 வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதே லோன் ஆப்பில் நிறைய பேருக்கு 15 நாள் மட்டும் அப்ரூவல் ஆகுது. அந்த மாதிரி அப்ரூவ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.